ஜனநாயகன் தணிக்கை விவகாரம் பற்றியும் சென்சார் போர்டில் ஆளுங்கட்சியின் தலையீடு இருக்கா என்பது பற்றியும் நம்ம கேஎஸ் விளக்கியிருக்காரு பாருங்க. அவரோட ராமதாஸ் அவர்கள் வந்து மறுபடியும் வாய்ப்பு பேச்சு வந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் காலை பத்திரிகையை பார்த்தேன். அவர் அண்ணாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், எந்த வேகத்தில் தமிழக வெற்றி கழகம் வீரடை போட போகிறது என்பதை காலம் பதில் சொல்லும். எல்லோரும் வருவார்கள். அன்போடு கதவு திறக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மீட்டிங்ல பேசும்போது தாவக வந்து புதிய அட்டை மறக்காது, தமிழக வெற்றி கழகம் புதிய அட்டை அதை பறக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. கமலை பொறுத்தவரையும் பறக்குமோ பறக்காது என்பதல்ல, அவர் பறந்து எங்கே இணைந்திருக்கிறார் என்பதுதான் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த சென்சார் போர்டு வந்து காலம் தாழ்வது வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய தலையீடு விமர்சனங்கள் சொல்லப்படுது. மாலை வரை பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நான் பதில் சொல்றேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகச்செல்வன் அவங்களை பத்தி ஒரு கட்டணம் சொல்லிட்டு அதை பத்தி என்ன பதில்? வைகச்செல்வனுக்கு சீட்டே கொடுக்கல, ஜெயிக்க முடியல. அப்புறம் அவர் கருத்துடன் நான் பதில் சொல்வது சரியாக இருக்கார். யாராருக்கு பதில் சொல்ல தகுதி இருக்கிறது? எல்லா கட்சியும் தேர்தல் காலத்துக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் அது குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை தொகுதிக்கான வேலை துவங்கியாச்சு. தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை